ஹாய், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் பிராம் வித் யூ. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மோத்திலால் ஒஸ்வாலோட மிட் கேப் ஃபண்டை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபண்டு கடந்த ஒரு வருடத்தில் பார்த்தீங்கன்னா 51th ரேங்க்குக்கு போயிடுச்சு. இந்த ஃபண்டில் பலரும் முதலீடு பண்ணியிருப்பீங்க. இந்த முதலீட்டை நம்ம என்ன பண்ணுறது, இதற்கு ஆல்டர்னேட்டிவாக ஏதாச்சும் ஆப்ஷன்ஸ் இருக்கா, இந்த ஃபண்டு எதனால் இப்போ பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்குது அப்படிங்கிறத பற்றின ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்க்கலாம். சப்போஸ் நீங்களும் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணி உங்களோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை நீங்கள் அடையணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, நான் எப்படி அந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்தை அடைஞ்சனோ என்ன மாதிரியே நீங்களும் முதலீடு பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா, இந்த 1 கோடி ரூபாய் இலக்கு அப்படிங்கிறத ஒரு கோர்ஸ் நான் லான்ச் பண்ணியிருக்கேன். அந்த கோர்ஸில் சேர்றதன் மூலம் நீங்கள் என்னோட ஓன் போர்ட்ஃபோலியோவில் நான் எப்படி முதலீடு பண்ணுறேன், என்ன மாதிரி போர்ஷன்ஸில் முதலீடு பண்ணுறேன், அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் முதலீடு பண்ணி உங்களோட வெல்த் நீங்கள் கிரியேட் பண்ணிக்க முடியும். சப்போஸ் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா, அல்லது உங்களோட ஏற்கனவே நீங்கள் பண்ணிகிட்டு இருக்க முதலீடுகள் எல்லாம் சரியாக இருக்கா, அல்லது அதை மாற்றி அமைக்கணும் நீங்கள் விரும்புனீங்கன்னா என்கிட்ட 1-to-1 செஷன் நீங்கள் புக் பண்ணிவிட்டு என்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிளியர் கட்டான விஷயங்களை பல விஷயங்களை நான் சொல்லிக் கொடுப்பேன். அது மாத்திரம் இல்லாமல் எப்படி ஸ்ட்ராட்டஜிக்கலாக நம்ம முதலீடு பண்ணணும், எந்த டயத்தில் எப்படி முதலீடு பண்ணணும், என்ன மாதிரியான போர்ஷன்ஸில் நம்மளோட முதலீடு வச்சுக்கணும் அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயிலான ஒரு விளக்கமாக இருக்கும். நீங்கள் அதை மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணுங்கள். சப்போஸ் மியூச்சுவல் ஃபண்டை பற்றி உங்களுக்கு பெரிய நாலேஜ் இல்லாட்டி எவ்ரிதிங் அபவுட் ஈக்விட்டி ஃபண்ட் அப்படிங்கிற இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலம் மியூச்சுவல் ஃபண்டில் A to Z நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். மியூச்சுவல் ஃபண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதுலேருந்து அந்த ட்ரஸ்ட்டு எப்படி பில்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுலேருந்து ஒரு ஃபண்டை விற்றா நமக்கு எவ்வளோ டேக்ஸ் கால்குலேஷன் பண்ணுவாங்க அப்படிங்கிற பலவிதமான விஷயங்களை நான் இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு கோர்ஸ் எடுத்தாலே நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு மாஸ்டர் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ண நன்மை உங்களுக்கு கிடைக்கும். இதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். அது மாத்திரம் இல்லாமல் பின் கமெண்ட்ல நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது மூலிமா நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மோத்திலால் ஒஸ்வால் மிட் கேப் ஃபண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிலாசபி என்னன்னு பார்த்தீங்கன்னா பை ரைட் சிட் டைட், அதாவது எதையாச்சும் வாங்கி அதை லாங் டர்மாக ஹோல்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் அவங்களோட முதலீடு ஃபிலாசபியாக இருக்குது. அப்படி பார்க்குறப்ப இந்த ஃபண்டு உங்களுக்கே தெரியும், இது ஒரு கான்சன்ட்ரேட்டட் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களோட போர்ட்ஃபோலியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 17 ஸ்டாக் தான் ஆரம்பத்தில் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 ஸ்டாக் அப்படிங்கிற அளவுக்கு வந்துருச்சு. அது மாத்திரம் இல்லாமல் அவங்களோட ஒரு ஸ்டாக்கில் பொட்டன்ஷியலாக பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் அதிக அளவில் முதலீடு பண்ணாங்க. நியர்லி 10% இருந்துச்சு ஒரு டயத்தில். அப்படி இருக்கிறப்ப என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அது கோஃப்ராஜாக இருக்கலாம், அதுக்கப்புறம் பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம், அதுக்கப்புறம் நிறைய இப்படிப்பட்ட மிட் கேப் நிறுவனங்கள் பெரிய அளவில் growth கொடுத்ததுனால அந்த ஃபண்டு நல்ல ஒரு அதிக ரிட்டர்னை கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நிறுவனங்களோட வீழ்ச்சி பெரிய அளவில் ஒரு வருஷத்தில் ஒரு நியரோட அந்த லோவுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த ஃபண்டுகளோட எண்ணெயை விட மதிப்பு பெரிய அளவில் சரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட போர்ட்ஃபோலியோ இப்போ கட்டமைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப உங்களோட போர்ட்ஃபோலியோ அதிக ஸ்டாக்கை ஆட் பண்ணியிருக்காங்க. அது மாத்திரம் இல்லாமல் அவங்களோட போர்ட்ஃபோலியோட ஹோல்டிங்கையும் குறைச்சிருக்காங்க. முன்னாடினா 10%, 9%, 8% அப்படிங்கிற அளவுக்கு இருந்ததுன்னா குறைச்சி இப்போ 7, 6 அப்படிங்கிற அளவுக்கு குறைச்சிட்டாங்க. ஸோ இப்படி வரும் நாட்கள்லேயே அதோட ஹோல்டிங்கை குறைக்க அந்த டைவர்சிஃபிகேஷன் இன்னும் அதிகமாக ஆகும் அப்படிங்கிறத நம்மளாட்டி நம்ப முடியுது. ஸோ அப்படி பார்க்குறப்ப இவங்க முதலீடு பண்ணுற ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கம்பெனிகளை தான் முதலீடு பண்ணுறாங்க. இவங்களோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க முதலீடு பண்ணுற நிறுவனங்கள் லாங் டர்மில் பொட்டன்ஷியலாக ஒரு சுப்பீரியர் ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய நிறுவனங்களாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த நிறுவனத்தோட பிஸ்னஸும் பெரிய அளவில் growth இருக்கிற நிறுவனங்களாக பார்த்து தான் இவங்க முதலீடு பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனங்கள் எக்ஸலண்ட் ரிட்டர்னை கொடுத்த நிறுவனங்களாகவும் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுற நிறுவனங்களாகவும் இருக்குது. அதை மார்க்கெட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங் growth கொடுத்துட்ருக்க நிறுவனங்களை தான் இவங்க முதலீடு பண்ணுறாங்க. ஈவன் அவங்களோட போர்ட்ஃபோலியோ பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். ஸோ இப்படிப்பட்ட திட்டங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொன்னது மாதிரி கான்சன்ட்ரேட்டட் போர்ட்ஃபோலியோவாக இருக்குது. அதனால் உங்களோட ரிஸ்க் அப்பிடேட்டுக்கு இது கரெக்டாக இருக்குமா, ஹை வாலட்டிலிட்டி நீங்கள் உங்களாட்டி பேர் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பாருங்கள். சப்போஸ் நீங்கள் ஹை வாலட்டிலிட்டி உங்களாட்டி பேர் பண்ண முடியாட்டி நீங்கள் இதை விட வேறு ஒரு மிட் கேப் ஃபண்டுக்கு நீங்கள் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த திட்டங்கள் பார்த்தீங்கன்னா லாங் டர்மில் எப்பயுமே பங்கு சந்தை எப்பெல்லாம் ஏறுதோ அப்போ இந்த நிறுவனங்கள் இந்த ஃபண்டு அதிக அளவில் ரிட்டர்னை கொடுத்துருக்கு. அதை நம்மளால பார்க்க முடியுது. சப்போஸ் மார்க்கெட்டில் ஒரு ஸ்லோ டவுன் பங்கு சந்தை சரியும் பட்சத்தில் இந்த நிறுவனம் இந்த ஃபண்டு நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை சமீபத்தில் பார்த்தோம். ஏன்னா 92 ரூபாய் அப்படிங்கிற அளவுக்கு இதோட எண்ணிவிட மதிப்பு ரொம்ப குறைஞ்சிருச்சு. இப்போ 105 அப்படிங்கிற அளவுக்கு இப்போ திருப்பி மேலேறி வந்திருக்கு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த US எகெயின் அடிக்க ஆரம்பித்ததுனால இப்போ இதில் பங்கு சந்தையில் நெகட்டிவிட்டி வந்ததுனால இந்த ஃபண்ட்லேயும் அது நம்மளாட்டி பார்க்க முடியுது. கடந்த ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா வெறும்
1-2% தான் சரிஞ்சிருக்கு. அது பெரிய சரிவு கிடையாது. ஸோ லாங் டேர்ம் விஷனாக இருந்தால் நீங்கள் இப்படிப்பட்ட திட்டங்களை கன்சிடர் பண்ணலாம். சப்போஸ் உங்களோட முதலீடு காலம் 7-10 வருடத்துக்கு மேலே இருக்கும் பட்சத்தில் இப்படிப்பட்ட மிட் கேப் ஃபண்டுகள் நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருக்கிற மார்க்கெட்டில் முதலீடு பண்ணிவிட்டு ஒரு வருஷத்தில் நான் வந்து முதலீடு பண்ணி லாபம் பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் கையை சுட்டுக்குவீங்க. அதனால் அப்படிப்பட்ட தவறை நீங்கள் செய்யாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சப்போஸ் இந்த ஃபண்டு வந்து உங்களுக்கு ரொம்ப வாலட்டிலிட்டியாக இருக்குது, இதற்கு ஆல்டர்னேட்டிவாக நான் எதில் முதலீடு பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து எதர் HDFCயோட ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டை நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து எடில்வேஸோட மிட் கேப் ஃபண்டு, அப்புறம் ஒயிட்ஒர்க்கோட கேபிட்டலோட மிட் கேப் ஃபண்டு. இந்த ஃபண்டுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட போர்ட்ஃபோலியோவில் வந்து 60-90 ஸ்டாக்ல முதலீடு பண்ணுறாங்க. ஸோ உங்கள் போர்ட்ஃபோலியோ வந்து நல்ல ஒரு வெல் டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோவாக இருக்கும். ரிஸ்க் பார்த்தீங்கன்னா அதை விட வந்து அதாவது மிட் கேப் மோத்திலால் ஓஸ்வாலோட மிட் கேப் ஃபண்டை விட வந்து ரிஸ்க் குறைவாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட திட்டங்களை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இந்த ஸ்கிரீன் நீங்கள் பார்க்குறது வந்து இயர் டு டேட்லேருந்து 10 வருடத்தோட ரிட்டர்ன் எடுத்து கொடுத்துருக்கேன். மேலே வந்து மோத்திலால் ஓஸ்வாலோட மிட் கேப் ஃபண்டு டைரக்ட் பிளானை நான் இதில் ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கேன். இது கடந்த இயர் டு டேட்டில் பார்த்தீங்கன்னா 7.56% வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இதோட கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதே நேரத்தில் 3 மாதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4.51% வந்து பாசிட்டிவான ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இந்த கேட்டகரியில் இருக்க மற்ற ஃபண்டுகளும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4.73, 4.38 அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. ஸோ ரேங்கிங் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 19க்கு வந்துருச்சு. ஸோ 6 மாதத்தில் பார்த்தீங்கன்னா 6 மாதத்தில் பார்த்தீங்கன்னா 10.79% வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. மற்ற கேட்டகரி ஃபண்ட்னா பார்த்தீங்கன்னா இதை விட வந்து பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 8.53% வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இதோட மற்ற பெஞ்ச் மார்க்கும் சரி கேட்டகரியும் சரி கிட்டத்தட்ட ஒரு 3% அப்படிங்கிற அளவுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. பட் அதே நேரத்தில் இதெல்லாம் வந்து லாங் டேர்முக்கு நான் நல்லதுன்னு சொன்னதோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ 3 வருஷத்துலேருந்து 5 வருடங்கள் 7 வருடங்கள் 10 வருடங்கள் இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18%, 22%, 21%, 17% இப்படிங்கிற அளவுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ ஈவன் வந்து மற்ற ஃபண்டுகளும் பார்த்தீங்கன்னா அதோட பெஞ்ச் மார்க்கில் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் பெஞ்ச் மார்க்கும் வந்து 10 வருடத்தில் பார்த்தீங்கன்னா 17.86% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அப்படி ரேங்கிங்கில் நம்ம பார்க்குறப்ப ஒரு வருஷத்தில் வந்து 51 இருக்குது, 3 வருடங்களில் பார்த்தீங்கன்னா 33ஆகவும், 5 வருடங்கள் பார்த்தீங்கன்னா நம்பர் 1ல் இருக்குது, 7 வருடங்களில் பார்த்தீங்கன்னா 6th-லையும், 10 வருடத்தில் பார்த்தீங்கன்னா 9th-லையும் இதோட ரேங்கிங் இருக்குது. ஸோ ஷார்ட் டேர்மை வச்சு இந்த ஃபண்டை நம்ம தீர்மானிக்க முடியாது. அதனால் லாங் டேர்மில் பார்க்குறப்ப இந்த ஃபண்டு வந்து ஒரு பாசிட்டிவான ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நம்மளாட்டி புரிஞ்சுக்க முடியுது. ஸோ உங்களோட முதலீடு காலம் 7 வருடங்கள்லேருந்து 10 வருடங்கள் இருக்கும் பட்சத்தில் இப்படிப்பட்ட ஃபண்டில் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். இல்லாட்டி நீங்கள் இதை விட வந்து ரிஸ்க் குறைவாக இருக்க ஃபண்டுகளாக இருக்கிற ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்லேயோ அல்லது ஒரு மல்டி கேப் ஃபண்ட்லேயோ நீங்கள் முதலீடு பண்ணலாம். அல்லது இன்னும் ரிஸ்க் குறைவாக நீங்கள் முதலீடு பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா மல்டி அசெட் ஃபண்டுங்கிற ஒரு கேட்டகரி இருக்குது, நீங்கள் அதை தேர்ந்தெடுக்கலாம். அல்லது அக்ரெசிவ் ஹைப்ரிட் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருக்குது, அந்த ஃபண்டை கூட நீங்கள் தேர்ந்தெடுத்து முதலீடு பண்ணலாம். இந்த ஃபண்டில் முதலீடு பண்ணுறதுக்கு SIP முதலீடு நல்லதா அல்லது லம்சம் முதலீடு நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்பயுமே வந்து SIP முதலீடு நல்லது. பங்கு சந்தை பெரிய அளவில் சரியும் பட்சத்தில் நீங்கள் லம்சம் முதலீடு பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடச்சிச்சின்னா லம்சம் முதலீடு பண்ணுங்கள். லம்சமில் ரிஸ்க் குறைவாக நீங்கள் முதலீடு பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா 1 லட்ச ரூபாய் நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா அது 4ஆகவோ அல்லது 5ஆகவோ பிரித்து நீங்கள் ஒவ்வொரு சரிவையும் பயன்படுத்திட்டு முதலீடு பண்ணுங்கள். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபண்டுக்கு வந்து இன்னும் டைம் கொடுக்கணும் அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். என்னோட முதலீடுகள் இந்த ஃபண்டில் இருக்குது, அதை வந்து நான் கண்டினியூ பண்ண தான் போகிறேன். ஸோ நீங்கள் எந்த மிட் கேப் ஃபண்டில் முதலீடு பண்ணுறீங்க அந்த ஃபண்டுகளோட பேரை வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.